நிவின்காக இங்கே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. யமுனா, விஜய் அப்புறம் காவேரி எல்லாருமே. ஆனால் நிவின் வரவே வரல. அதனால யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து காவேரி வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவ்வளோதான், வரவே மாட்டாரா நிவின், அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ யமுனா வந்து ஏங்கா எனக்கு நம்பிக்கை கொடுத்த, இப்போ ஏங்கா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற, நம்பிக்கை கொடுத்து கொடுத்து என்னை வந்து கஷ்டப்படுத்துறியே, அவ்வளோதானா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து யமுனாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. நீ கவலைப்படாத, நிவின் இன்னைக்கு வரமாட்டாரு, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வருவார், நான் வர வைப்பேன், கண்டிப்பாக உன்னோட கல்யாணத்தை நிவின் கூட நான் நடத்துவேன், தப்பான முடிவுக்கு மட்டும் போயிடாது யமுனா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சரிங்க சரிங்க மாமா, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இங்கே புரோகிதர் வந்து முகூர்த்த நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் காவேரி அழறாங்க. உடனே வந்து சாரி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க யமுனா கிட்ட. உடனே வந்து நிவின் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. காவேரி பார்த்துட்டு விஜய் வந்து அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே பார் காவேரி, பரவாயில்ல விடு, நீ வேணும் நான் பண்ணேன், நீ நிவினை எதிர்பார்த்த, அவர் இப்படி வரமாட்டேன்ட்டாரு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு வேறு மாதிரி பண்ணலாம், நீ கவலைப்படாதவா, இல்லைங்க யமுனா என்னை தப்பாக நினைப்பாள்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து நம்ம யமுனாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே தூக்கமே வரல, காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க, இங்கே யமுனாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ யமுனாவை பத்திரமா பார்த்துக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து எங்கே போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம நிவினை பார்க்குறதுக்காக போகிறாரு. நிவின் வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்தா வந்து விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நிவின், வெளியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நிவின் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் வந்தது, அதனால தான் நேராக தேடி வந்தேன். இங்கே பாருங்கள், நான் காவேரி கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் மீறி அவள் இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா, சரி வெளியே வாங்க பற்றி பேசலாம் அப்படின்னோடனே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் பேச தான் வந்திருக்கேன், தயவு செய்து வாங்க, உங்களுக்கு சில விஷயங்களை நான் புரிய வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கும் எல்லா விஷயமும் புரியும். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, யமுனா பற்றி பேச தானே இங்கே வந்திருக்கீங்க, தயவு செய்து இங்கே கிளம்புங்க, நான் அதை பற்றி பேசவே விரும்பலை, யமுனாக்கு எதாவது பிரச்சனைனா எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேயாவது சேர்க்க வேண்டியது தானே, இல்லை ஏதாவது வந்து டாக்டர் கிட்ட கூட்டின்னு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்ன வந்து தொல்லை பண்ண, என்ன இங்கே நியாயம் இது, நியாயம் இல்லை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ நான் பேச வந்தது வேறு என்ன பேச போகிறீங்க, உங்ககிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது, நான் யமுனா பற்றி பேச வரல, காவேரி பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் முதல்ல வெளியே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. சொல்லுங்கள், எதுக்காக வந்து நீங்கள் காவேரி பற்றி என்ன பேசணும் அப்படின்னோடனே, ஒரு விஷயம் மட்டும் முன்னாடியே நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் யமுனாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பதில் அப்படின்னோடனே அப்படியே அமைதியாக இருக்கார். ஏன் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் கொடுத்த ஹோப் தானே காரணம் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. அமைதியாகவும் இருக்கார். அதை கேட்டு எனக்கு தெரியும் ப்ரோ, நான் கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணாங்க, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னோடனே, சரி நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் காவேரி வந்து அனுப்பினோன்னே அதுக்கப்புறம் காவேரி எங்கே போவா, அவள் வாழ்க்கை என்ன ஆகும், அதை பற்றி யாராவது ஒருத்தர் யோசிச்சிங்களா, எல்லாரும் யமுனான்றீங்க, யமுனா அவள் தனியாக அவள் தான் சுயநலமாக இருக்கா, அவளோட விருப்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறா, ஆனால் காவேரி அப்படி கிடையாதுங்க, எல்லாரோட முக்கியம், எல்லாரும் முக்கியம், எல்லாருக்காகவும் வாழ்கிற ஒரு பொண்ணுங்க, குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா அவங்க எல்லாருக்கும், சொல்லுங்கள், அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்களா யோசிக்க கூட மாட்டிங்களா அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார். இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், காவேரி வந்து எப்படி போயிடுவா, அவள் வாழ்க்கை என்ன ஆகுன்றது உங்கள் கவலை, ஆமாம் அதுக்காக தானே வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, ஆமாங்க அதுதான் உண்மை, சரிங்க அதுதான் உண்மைன்னா அந்த உண்மைக்கு வந்து பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காவேரியை நான் அனுப்ப மாட்டேங்க, இன்னும் கொஞ்ச நாளில் எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக காவேரி என் கூட தான் இருப்பா, நான் அவளை விரும்புகிறேங்க, அதனால் நான் முதல்ல ஆரம்பத்தில் அவளை எனக்கு பிடிக்காம தான் இருந்தது, அவளை மட்டும் கிடையாது கல்யாணமே எனக்கு பிடிக்காமல் இருந்தது, ஏன்னா என் வாழ்க்கையிலேயும் ஒரு காதல் தோல்வி இருந்தது, அதனால் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே நான் காவேரி வந்து விரும்பலை, கல்யாணமும் பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் வீட்டில் வந்து வற்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணேன், சாதாரணமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, கல்யாணன்றது வேறு அப்படின்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், காவேரி பற்றி நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேங்க, காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையிலே யாராக இருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கணும், உண்மையிலேயே அவளை நான் மிஸ் பண்ண விரும்பலை, நான் அவளை பற்றி சொன்னேன் இல்லையா, ஹோப் கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு, அந்த டைமில் காவேரியை பற்றி நான் யோசிக்கல, அவள் எப்படி ஆவா, அவள் நிலமை என்ன ஆகுன்னு தான் யோசிச்சனே தவிர அவள் என் மனசில் வந்து எந்த அளவு இருக்கான்னு யோசிக்கல, ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா நிவின், அதனால் நானும் அவ்வளோ சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வோம், இந்த விஷயத்தை நான் அவகிட்ட கூட இன்னும் நான் சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், நீங்கள் தயவு செய்து யமுனாவை ஏற்றுக்கங்க, ஏன்னா யமுனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது உங்களுக்கு, ஏன்னா அவள் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கா, நீங்கள் காவேரிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு நிவின்.